ஃபலூடாவும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. என்னோடய ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கழிஞ்சு ரொம்ப மந்த் இருக்கும் கழிஞ்சு நான் வந்து ஃபலூடா குடிக்கிறேன். பார்த்தாலே நாக்குக்கு எப்படி இதமாக அது எப்படியாச்சும் ஃபுல்லாக சாப்பிட்டு தீர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபலூடாவாக இருந்து அமுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவனுக்கு வேணுமான்னு கேட்டேன், அவன் வேணான்னு சொன்னான். அவன் வந்து சாதா ஒரு ஜார்ஜா மாதிரி ஒன்று வாங்கியிருந்தான். எனக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா 280ன்னு சொன்னாங்க. அவனுக்கு வந்து 100 சம்திங் இருந்துச்சு. நாங்களும் இது வந்து ஒரு ஈவினிங் டைம் தான் போனோம், மதியம் டைம் போயிருக்கலாம். ஈவினிங் டைம் போல் தான் கடையை பார்த்தோன்னே சரி போய் குடிச்சிடலாம் இருந்தால அவனும் குடிச்சிட்டு இருந்தா. அதையும் வாங்கி சரி டேஸ்ட்டு பார்ப்போமே சொல்லிட்டு அதையும் வாங்கி டேஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு அது டேஸ்ட்டு பிடிக்கல. இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து டேரிக் மில்க்கு, ஐஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அண்டி பருப்பு தான் நிறைய போட்டிருந்தாங்க. அந்த ஐஸ்கிரீமும் அந்த அண்டி பருப்பையும் சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலே வேறு லெவலில் இருந்து வெத்து வயிறாக போய் நம்ம சாப்பிட்டோம்னா அது மொத்தமாக குடிச்சு தீர்த்துடலாம். நானும் ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மறுபடி இதை போய் குடித்தனால பார்த்த உடனே எப்படியா காலி பண்ணிடலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் என்னால் காலி பண்ண முடியலை. அரை கூட தீர்க்க முடியல. நானும் முட்டி சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐஸுக்கு அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அண்டி பருப்புக்கு அப்புறம் ஃபுல்லாகவே வந்து இந்த பழங்கள் ஆப்பிள், மாதுளை அந்த மாதிரி தான் ஃபுல்லாக போட்டிருந்தான். அந்தால அவனை எப்படியாச்சும் குடின்னு அவனுக்கு ஐஸ் எனக்கு பிடிக்காது, ஐஸ் செட் ஆகாதுன்னு எப்படியாச்சும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, பாட்டில் ஏதாச்சும் வச்சுருந்தா அதில் கொண்டு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அதுவும் கொண்டு வரல. எப்படியா தின்னுதாகணும். 280 வாங்கியிருக்கோன்னா எவ்வளோ பெருசு அப்படி இருக்கும். அதை வச்சுட்டு போக மனசு வருமா? அதனால் எப்படியோ அவனை பேசி சாப்பிட வச்சுட்டோம். அதனால் அளவு பார்த்தேன். என்னால் சாப்பிட முடியலை சொல்லி எப்படியோ சாப்பிட்டேன். இந்த வீடியோவை வந்து நாங்கள் ஒரு வாரம் இருக்கும் போயிட்டு வந்து. அப்போ வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. இப்போ தான் டைம் கிடச்சி அதான் அந்தால இப்போ அப்லோட் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணேன். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பறக்க ரோடு இருக்குல்ல, மணக்குடி போகிற வழி, அங்கே வந்து காதர் ஆஸ்பத்திரி அந்த சைடு தான் இருக்குது. எங்களுக்கு வந்து ஊர் வந்து கரெக்டாக தெரியலை. அதில் வந்து முஸ்லீம் தான் போட்டிருக்காங்க. நம்ம அந்த சைடு தான் இருக்குது காதர் ஆஸ்பத்திரி, முஸ்லீம் சைடில் தான் வந்து. அங்கேருந்து நம்ம பறக்க விளக்கு கோட்டார்லேருந்து வரும்போது ரைட் சைடு தான் இருக்கும். நீங்களும் இந்த கடையை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் வாங்க. இல்லை ஒரு 3 டைம்ஸ் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம் இந்தால வரும்போது. அதனால தான் எனக்கு கரெக்டாக ஊர் தெரில. இங்கே வந்து நல்லாவும் இருக்குமா. நாங்கள் போன நேரத்தில் ஆளும் கம்மியாக தான் இருந்துச்சு. சில கடையில் பார்த்திங்கன்னா சின்ன கடையாக இருக்கும், ஃபுல்லாக ஆளாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த கடை வந்து டக்குன்னு போட்டு தந்துட்டோம். ஆளாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்களா, அதனால தான். நீங்களும் அந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் ப்ரெட் ஆம்லெட்டு, சிக்கன் பொரிச்சு வைக்கிறது, பீட்சா, பர்கரு, இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் அப்படி நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. நாங்கள் எப்போவுமே ஃபுல்லாக வரும்போது நான் தான் ஃபலூடா பைத்தியமாச்சே. வாங்கி தர மாட்டேன், அதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு எப்படியாச்சும் கெஞ்சி எடுத்து வாங்கி தந்து நானும் அவனும் சாப்பிட்டு எப்படியோ காலி பண்ணிட்டேன். அங்கே காலி பண்ணதுக்கப்புறம் தான் ஐயோ டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டுதே, இன்னொன்று கிடைக்காதான்றது. அதனால் எப்படி திங்க முடியாது, கஷ்டப்பட்டு தின்னுட்டேன். அப்படி தோணுச்சு டேஸ்ட் ஒட்டி. அவன் என்னடா சாப்பிட்டே இருக்காங்க நக்கின்னு வந்து பார்த்துட்ருந்தான். அதில் நானும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கைஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை.